ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் சீத்தாப்பழ விதைகளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராஃப்ட் ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீத்தாப்பழ விதைகளை எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா 2 பீஸ் அட்டை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் செய்ய போகிறோம். ஸோ இதுக்குள்ளே வைக்க போகிற ஃபோட்டோ வந்து எந்த அளவில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குள்ளேயே ஒரு சதுரம் மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வச்சுருக்க அந்த 2 அட்டையிலையுமே அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு அட்டையில் மட்டும் அதோட சென்டர் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு அட்டையில் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இதை ரெடி பண்ணினதுக்கப்புறமா சர்க்கிள் மாதிரி ஒரு அட்டையும் 2 சின்ன பீஸ் இலை மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 3 பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு 3 சின்ன சின்ன பீசஸ் வந்து கார்ட்போர்ட்லேயே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் தான் நமக்கு கிராஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ். இதை ரெடி பண்ணினதுக்கப்புறமா அந்த சர்க்கிள் மாதிரி கட் பண்ணோம்ல, அதில் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீத்தாப்பழ விதையெல்லாம் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த விதையெல்லாம் ஒட்டுறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால இப்போ ஃபஸ்ட்டு நான் சர்க்கிள் மாதிரி ஒட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அதோட சென்டரில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு லேயர்ஸ் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒட்டிடுங்க. அப்போ தான் இதோட ஃபைனலாக அவுட்புட் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ இது எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஃப்ளவர் நமக்கு கிடச்சிருக்கு. இதை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா இலை மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயும் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீத்தாப்பழ சீட்ஸையெல்லாம் நம்ம ஒட்டிடலாம். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 லேயர்ஸ் வர மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். இந்த சீத்தாப்பழ விதைகளையெல்லாம் யூஸ் பண்ணி இப்படி ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இதுலேயுமே சூப்பரான கிராஃப்ட் ரெடி பண்ணலாம். வேஸ்ட்டுன்னு நினைக்கிற எல்லாமே நமக்கு எப்படியும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான். அது எல்லாமே நம்ம எந்த வழியில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. இப்போது நம்ம ஒரு ஃப்ளவரும் 2 லீவ்ஸும் ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, நீட்டாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சென்டர் கட் பண்ணியிருந்தோம்ல, அதோட 4 சைடுமே நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டிடலாம். இந்த ஃப்ரேமில் மட்டும் நீங்கள் சீட்ஸ் ஒட்டும்போது லைனாக ஒட்டாதீங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி ஒட்டினேன். அதுக்கப்புறம் இப்படி ஒட்டிகிட்டே இருந்தால் டைமும் எக்ஸ்ட்ரா ஆகும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதனால பேலன்ஸ் இருக்கிற எல்லா பக்கம் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த அட்டை தெரியாத மாதிரி எல்லா பக்கம் ஒட்டிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதே மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைனாக ஒட்டிகிட்டே இருந்தால் உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், அது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி ஒட்டுறது தான் பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு லைனாக ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே நம்ம சீட்ஸ் வந்து ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல, இதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் கலர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டி கலர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம், அதுவுமே பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ரெட் கலர் மட்டும் ஃபுல்லாக கலர் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த லீவ்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து க்ரீன் கலர் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறமும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ளவருக்கும் லீவ்ஸுக்கும் கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரேமுக்கு நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணேன். இது ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு அட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதுலேயும் நீங்கள் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு அதோட சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த 3 சின்ன பீஸையும் ஒட்ட போகிறோம். நம்ம வரைஞ்சிருந்தோம்ல அந்த லைனோட வெளிப்பக்கமாக நீங்கள் இதை ஒட்டணும். மாற்றி உள்பக்கம் ஒட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு அது பத்தாது. ஸோ மறக்காமல் இதோட வெளி சைடு ஒட்டிக்கோங்க. அப்புறம் வந்து 3 சைடில் மட்டும்தான் இந்த பீஸ் நீங்கள் ஒட்டணும். எதுக்காக அந்த ஒரு சைடு விடுறோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஃபோட்டோஸ் தான் நம்ம வச்சுருக்கணும்னு இல்லை, வேறு ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு சைடு மட்டும் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம்.
இப்போ அதை ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அது மேலேயே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மேல் பக்கம் இருக்கிற ஃப்ரேமை வந்து இதில் செட் பண்ணிடலாம். மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு நல்லா ட்ரை பண்ண வச்சுருங்க. நான் வந்து உடனே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே செஞ்சு காட்டுறேன். லைட்டாக அதில் பெயிண்ட் பட்டுருச்சு. ஸோ அதையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த பெயிண்ட் பட்டிருக்கிறது வந்து உள் சைட் போயிடும். ஸோ அது வெளியே அசிங்கமாக தெரியாது, ப்ராப்ளம் இல்லை, அதை விட்டுறலாம். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதோட பேக் சைடில் நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமோட ஒரு கார்னரில் நான் அதை ஒட்டிக்கிறேன். நான் வந்து ஒரே ஃப்ளவர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போது அதையும் நம்ம ஒரு சைட் கார்னரில் ஒட்டிட்டோம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கா, ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ப்ளைனாக இருந்துச்சுல்ல, அதனால நான் கோல்டன் கலர் கிளிட்டர் பவுடர் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணேன். அதாவது அந்த ஃப்ரேமுக்கு நம்ம பிளாக் கலர் பண்ணோம்ல, அது மேலே மட்டும் லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஆன்டிக் பீஸ் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிஃப்ட்டு கூட இது ப்ரெசென்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். கார்ட்போர்ட் பீஸ் நம்ம ஒரு சைடு ஒட்டாமல் இருந்தோம்ல, ஸோ அந்த சைடில் நம்ம இந்த ஃபோட்டோவை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரே டிசைன் தான் வேணும் அப்படின்னா சென்டரில் நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி வேணாலுமே டிசைன் பண்ணிக்கலாம். இதை ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லேஸ் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதோட பேக் சைடில் நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதோட பேக் சைடில் நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டினா மட்டுமே அது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ ஹாட் க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறமா செல்லோ டேப் போட்டும் இதை ஒட்டிட்டேன். அப்போ தான் இது வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இந்த சீட்ஸ் எல்லாம் வேண்டான்னு நினச்சி தூக்கி போட்டிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளால் ரெடி பண்ணியிருக்கவே முடியாது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான சூப்பரான கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.